ஓம் கொல்லங்குடி காளியம்மன் வரலாறு. மெதுவான பக்தி பின்னணி, இசை, கோவில் மணி ஒலி. தமிழகத்தின் சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற கிராமத் தெய்வஸ்தலம், அதுவே கொல்லங்குடி காளியம்மன் கோவில். ஒரு காலத்தில் அடர்ந்த காடாக இருந்த இந்த பகுதி, மக்கள் பல துன்பங்களாலும் நோய்களாலும் அவதிப்பட்டனர். அந்த நேரத்தில் ஒரு நாள் கிராமத்தின் ஒரு புற்றில் இருந்து தெய்வீக ஒளி வெளிப்பட்டதாக கூறப்படுகிறது. அந்த ஒளிக்குள் வெளிப்பட்டாள் அம்மா காளியம்மன், உக்கிர வடிவில். ஆனால் கருணை நிறைந்த தாயாக தீய சக்திகளை அழித்து கிராம மக்களை காக்க அருள் புரிந்தாள். அம்மன் சுயம்பு வடிவில் இருப்பதாக பக்தர்கள் நம்புகின்றனர். அம்மன் முன் சொல்லப்படும் சத்தியம் மிகுந்த சக்தி வாய்ந்தது என்று மக்கள் கூறுகின்றனர். அம்மன் நீதியையும் உண்மையையும் காக்கும் தெய்வமாக வணங்கப்படுகிறாள். ஆண்டுதோறும் ஆடி மாதத்தில் நடைபெறும் திருவிழா மிகுந்த சிறப்புடையது. தீமிதி, நேர்த்திக்கடன், பால் அபிஷேகம். இந்த நாள்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு வருகிறார்கள். திருமணத் தடைகள் நீங்க, குழந்தை பேறு கிடைக்க, நோய்கள் தீர, குடும்ப அமைதி நிலைக்க மக்கள் மனமாற வேண்டுகின்றனர். கொல்லங்குடி காளியம்மன் இது ஒரு கோவில் மட்டுமல்ல, இது நம்பிக்கையின் மையம். இது கிராமிய ஆன்மீகத்தின் உயிர். இன்றும் அந்த தாயின் அருள் ஆயிரக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை வழிநடத்தி வருகிறது. கோவில் மணி ஓசை மெதுவாக உயர்ந்து மறையும். அம்மன் அருள் எப்போதும் நமக்கு